ஒவ்வொரு விடியலும் அனைவருக்கும் வெற்றி பொழுதாகட்டும். 95 வயதானாலும் எவரிடமும் கையேந்தாமல் தனது கைகளால் சமைத்து அருகில் இருக்கும் தென்னந்தோப்பிற்கு சென்று பழுது பார்த்து சரி செய்யப்படும் தென்னங்கீற்றுகளை வாங்கி வந்து தன் வீட்டில் வைத்து ஓய்வறியாமல் உழைப்பை மூலதனமாக்கி அன்றாடம் தன்னை தேடி பசியோடு வருபவர்களுக்கு வயிறார உணவளித்து மனம் மகிழும் இந்த பாட்டி இவரை தேடி மாற்றுத்திறனாளிகள் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை கண்டதும் அகமகிழ்ந்து மனம் குளிர்ந்து தன் கைகளால் சமைத்த உணவை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவார். உணவு கொடை கொடுப்பதனால் என்னவோ இறைவன் இவர்களுக்கு ஆயுட்கொடையை அதிகரித்து தந்துள்ளான். பசியமர்த்திய சந்தோஷத்தில் தன் பணிகளை தொடர்ந்து செய்கிறார். யாருடைய தயவும் இல்லாமல் இறைவனுடைய தயவை கொண்டு தன் ஓயாத உழைப்பால் தன் இறுதி காரியத்திற்கு தேவையான பணத்தையும் இந்த பாட்டி சேகரித்து வைத்துள்ளார். தயார் செய்து வைத்த பெருக்குமார்களை எடுத்துக்கொண்டு விற்பனைக்கு செல்கிறார். எவ்வளவு தொலைதூரமானாலும் இவர் நடந்தே சென்று வியாபாரம் செய்து உழைப்பு நடத்தி வருகிறார். உழைப்பதற்கு வயது ஒரு தடையில்லை என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் இந்த பாட்டி. உழைத்த பின் ஓய்வெடுக்க இலவமொஞ்சி தலையினை தேவையில்லை. இவருக்கு சாதாரண சாக்கு மூட்டை போதும். பிரித்து படுக்க சாக்கு போதும். நிம்மதியான தூக்கம் இவருக்கு. உழைப்பே உயர்வு தரும் என்பதற்கு இந்த பாட்டி ஒரு முன் உதாரணம். இந்த புண்ணிய ஆன்மா வாழ்ந்து வருவது வேறெங்கும் இல்லை, நமது தொன்மையான மதுரை மாநகரத்தின் திருமங்கலம் முகமதுசாபுரத்தில் வாழ்ந்து வருகிறார். நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இப்பெருமாட்டிக்கு சமர்ப்பணம் செய்வோம்.